ஒருவேளை தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ நான் அவங்க கழுத்துல தாலியை போட்டதை பார்த்துட்டாங்களா? பாரதி தண்ணிக்குள்ள கண்ணை மூடிட்டு தான் இருந்தாங்க. அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அப்ப வேற என்னதான் யோசிக்கிறாங்க? பாரதி, நடந்து முடிஞ்ச விஷயத்த எதுக்கா அப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சார், எனக்கு பசிக்கல. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தலையில அடிபட்டிருக்கு, கோயில்ல அவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, பசிக்கலன்னு சொல்றீங்க. பாரதி, முதல்ல சாப்பிடுங்க. சரி, நானே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க. இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, அவ்வளோதான். நீங்க 2 பேரும் என்ன சாப்பிடலையா? நாங்க சாப்பிட்டோம்ப்பா. அம்மா சாப்பிடல, அவங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். அம்மா காலையில இருந்து சரியாவே சாப்பிடல. பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. உங்க 2 பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்துருக்கீங்க. அதனால தான் நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை சாப்பிட வைக்க 2 பேரும் அக்கறையா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க பாரதி. அவங்களுக்கு நீங்க அவ்வளோ அன்பை கொடுத்து வளர்த்துருக்கீங்க. அதனால தான் அவங்களும் இவ்வளோ அன்போட இருக்காங்க. சரி சரி, சாப்பிடுங்க. கொடுமா. நாங்க சாப்பிடுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க பாரதி, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் 2 தடவை கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கையில பெயின் இருக்கு. என்ன நடந்துச்சு? சார், திருட என் கழுத்துல இருந்து செயினை புடுங்கிட்டு போனப்போ தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்பதான் கையில அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கும் போது இழுத்து அடிச்சு உடைச்சதுல அடிப்பட்ட கையில மறுபடியும் ஸ்ட்ரெயின் அதிகமாயிடுச்சு. வீக்கம் இருக்கு. அதனாலதான் இப்போ கையை தூக்க முடியாம வலிக்குது சார். சரியாயிடும். சரி, ஓகே. அப்படின்னா நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். ஐயோ வேணாம் சார், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட போங்க பாரதி, உங்க கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு கையை தூக்க முடியாம கஷ்டப்படுறீங்களே, ஊட்டி விடலான்னு நினைச்சேன். நீங்க என்னடானா பதறிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க. தமிழ், நீ சொல்லுமா, அம்மாக்கு நான் ஊட்டி விடலாம் தானே? நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னதும் தமிழ் எவ்வளோ சந்தோஷப்படுறா பாருங்க. பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண வர கேர்டேக்கரா என்ன நினச்சிக்கோங்க. என்ன தமிழ், ஓகே தானே? அப்பா, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது தான் கரெக்ட். நீங்களே அம்மாக்கு ஊட்டி விடுங்க, அம்மா சாப்பிடுவாங்க.